ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான புளிப்பான காரமான வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. வெண்டைக்காயை நல்லா நீட்டாக கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. வெண்டைக்காய் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் வெறும் வடைச்சட்டியில் நல்லா வறுத்தெடுத்துடலாங்க. அப்போ தான் அதில் இருக்கிற வலுவழுப்பு தன்மை போய் நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இந்த மாதிரி காயை வடைச்சட்டியில நல்லா வறுத்தெடுத்துடலாங்க. ஓரளவுக்கு ட்ரை ஆன பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ காயில் இருக்க வலுவழுப்பு தன்மையெல்லாம் ஓரளவுக்கு போயிருச்சுங்க. நம்ம வேற பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு வேறொரு வடைச்சட்டியில கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிடலாங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. வெண்டைக்காயை பொரியல் செய்யும் போதும் இதே மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரியல் பண்ணோம்னா அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இது கூட மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கலர்ஃபுல்லுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. மசாலா நல்லா வணக்கி விட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஒரு கிளறிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள்லையும் சீரகம் குருமிளகு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேங்க. அதனால அதில் இருக்கிற காரமும் மணமுமே சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாங்க. வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. வெந்தயம் நல்லா செவந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கூட கார்னிஷ்காக ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம வலுவழுப்பு தன்மை போன அந்த வெண்டைக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. இந்த பச்சை கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். காய் வதங்கும் போதே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அந்த எண்ணெயில் நல்லா வெண்டைக்காய் வணங்கும் போது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம புளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் குழம்புக்கு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டா குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு புளி கூட சேர்ந்து வெண்டைக்காய் நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு புளியோடு சேர்ந்து காய் வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா காய் வெந்துருச்சுங்க புளி கூட. இப்போ மசாலாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சா மசாலா ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு நமக்கு நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா இப்படியே நல்லா சுண்ட விட்டுறலாங்க. இல்லை நமக்கு தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா
தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்ட வைக்கங்காட்டி 2 டம்ளர் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போக கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா குழம்பு ரெடி. இப்போ குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ நல்ல புளிப்பான காரமான ஒரு வெண்டைக்காய் குழம்பு நமக்கு சூப்பராக தயாராகிருச்சுங்க. இந்த குழம்பு அப்படியே நீங்கள் நல்லா கெட்டியாக சுண்டை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு வெண்டைக்காய் குழம்பு தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பூஜா ஸ்ரீனிவாஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.